நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க வரோம்னா, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாங்க கூகுள் மேப்ஸ். இந்த கூகுள் மேப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கூகுள் மேப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பணம் எடுக்கணும், பக்கத்தில் எங்கேப்பா ஏடிஎம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க, உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல ஏடிஎம் இருக்குது, அங்கே போய்ட்டு நம்ம பணம் எடுத்துக்கலாம். பக்கத்தில் எங்கேப்பா இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, டீ ஷாப் இருக்குது, ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கூகுள் மேப்ஸ் வழியாக நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நாடுகளில் அந்த நாட்டில் இந்த காட்டு தீ அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அதை நம்ம எப்படி கூகுள் மேப்ஸில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு அருமையான செட்டிங் அப்படின்னு சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தானே. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? கூகுள் மேப்ஸ் வழியாக எந்தெந்த பகுதிகளில் இந்த காட்டுத்தீ சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா, டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கு கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் வைல்டு ஃபயர்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இருக்கிற பகுதியில் எந்த வித காட்டுத்தீ சம்பவம் நடக்கலை, அதனால் நோ இன்ஃபர்மேஷன் இன் திஸ் ஏரியா அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அமெரிக்காவுக்கு பக்கம் போவோம். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அமெரிக்காவில் அதிக காட்டுத்தீ சம்பவங்கள் நடக்குதுன்ட்டு. ஸோ அந்த பகுதி போகிறோன்னே இந்த சின்ன சின்ன டாட்டுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ அந்த டாட்டு பகுதியை நம்ம இன்னும் ஜூம் பண்ணுவோம். ஜூம் பண்ணும்போது உடனே அந்த ஐகான் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள், உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 88,000 ஏக்கர் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு பகுதியிலையும் சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9,700 ஏக்கர் பேர்ன் ஆகிடுச்சு. அதுவும் பக்கத்தில் ஏர்போர்ட் வர இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதியில் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போவோம். இங்கிட்ட ஒரு பகுதியில் தீ இருக்குது, கிட்டத்தட்ட 11,000 ஏக்கர் பேர்ன் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு பகுதியில் இப்படியே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நிறைய இடங்களில் வருஷம் காட்டுத்தீ சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இன்னொரு சின்ன பகுதி, இந்த இடத்துல பார்ப்போம், டேப் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட 7,700 ஏக்கர் பேர்ன் ஆகிடுச்சு. இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள், இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் இதுலையும் டேப் பண்ணுங்கள். 51,000 ஏக்கர் பேர்ன் ஆகிருக்கு. அது எப்போ நடந்திருக்கு, நவம்பர் 24 சாயந்தரம் 4:59 சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த காட்டுத்தீ சம்பவங்கள் எங்கெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட்லி அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அமெரிக்கா பக்கம் போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த டாட்டாக தெரியுது ஃபுல்லாக. ஸோ இந்த காட்டுத்தீ தாங்க. அதே மாதிரி பிரேசில், கொலம்பியா இந்த மாதிரி இடங்களில் இல்லை, அந்த சம்பவங்களே இல்லை. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரியில் இல்லை, ரஷ்யாவில் அந்த சைடில் இல்லை, சைனா, இந்தியாவில் பார்த்தா இந்தியாவிலே இல்லை. சரிங்களா? இந்தியாவிலே அந்த காட்டுத்தீ சம்பவங்கள் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம். செமலை. ஸோ நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸில். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வரவேற்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங் உங்களுடைய கூகுள் மேப்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரங்களையும் மறக்காமல் கீழே பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை